யாருக்கு ஐயா அது காசணும் இது கேள்வி கேட்போம். ஆமா கவலன் உனக்கு சதிகாரன் என்றால் யார் தெரியுமா? சதிகாரன் சத்ராஜ் எல்லாம் ஒண்ணுதானுங்க. சதிகாரன் என்பவன் வேறு, சத்ராஜ் என்பவன் வேறு. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒண்ணுதான். சதிகாரம் ஒருத்தங்காரன் அப்படியா? அது சதிகாரன் என்பவன் இவன் தான் எதிராக நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா மோசமானவன் அவன் சதிகாரன். சத்ராஜன் நேரம் கண்டுபிடிச்சிடலாம். இவன் தான் நமக்கு எதிரி கண்டுபிடிச்சிடலாம். சதிகாரம் தெரியுமா? வழிபடக்கூடிய கடவுள் கண்டவரா அந்த கண்ணன் சதிகாரன் பகவானா? ஆமா. எனக்கு நேர் சத்ரா தெரியுமா? பாண்டு வெளியா அவளை இன்று எவ்வளவு கோபத்திலிருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமா. அர்ஜுனனை கொல்வேன் வெல்வேன் என்று வீர வைராகியத்தோடு நெட்டி முட்டி துடைய தட்டி நான் தான் கெட்டிக்காரனும் வந்துட்டீங்க. ஆமா. உன் சமாச்சாரம் 5 மணிக்கெல்லாம் வெறுத்து போயிருக்கு. 5 மணிக்கலாமா? என்னடா தரவனா? அதுவே ஓவரா கொடுத்தா அந்த அர்ஜுனனை கொல்ல இன்று எவ்வளவு கோபத்தில் வந்து கொண்டிருக்கு மகாராஜா. ஒன்று யோசனை பண்றேன். என்ன கேட்கலாம் அடுத்தது? தந்தை சூரிய பகவான், நாடு அங்க தேசம், பெயர் கண்ணமகாராஜன், சதிகாரன் கண்ணன், சத்ராஜி அர்ஜுனன். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. ஓஹோ, என்ன கோபப்படுறான் மின்கோபக்காரன்னுவாங்க. அதனால உள்ள குணம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த குணத்துடைய வன்மை சொல்லுங்களேன். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். அந்த குணத்துடைய வன்மை சொல்லுங்க. பிறந்தோம், ஆமா, இருந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்ததற்கு சான்றாக ஏனென்றால் உலகத்திலே வாக்கு என்பது புத்தகம் போன்றதான். ஆமா, வாக்கு எப்படிப்பட்டது? புத்தகம். முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தை இறைவன் எழுதி விடுகிறான். அது இடைப்பட்ட பக்கத்தை நாம தான் எழுதும். அது நல்ல பேர் எடுத்து எழுத போறோமா இல்ல தவறான பேர் எடுத்து எழுத போறோம் நம்ம தான் முடிவு எடுக்கணும். அவங்கள பொறுத்தது அதெல்லாம். ஏன் உலகத்திலே எதுவும் இல்லாமல் பிறந்து அலைந்து உணர்ந்து இந்த உடலை விட்டு உயிர்ப்பு செல்வதான் வாக்கிட்டு சொல்வாங்களா? ஆமா. அப்படிப்பட்ட வாக்கிலேயே நான் பிறந்திருக்கு என்று சொன்னால் என் குணம் தெரியும். அதான் என் குணம் தெரியுமா? தெரிவிக்கிறியா? தெரியுமா? யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் அது இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழக்கூடியவன் யார் வந்து தங்களிடத்தில் பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு வாரி வாரி கொடுத்திருக்கு. அப்படி தங்களிடத்தில் பொருளை பற்றி யார் யார் என்ன பலனை அடைந்தார்கள்? ஓஹோ, காவலர் அது பின்பால் தெரிவிக்கிறேன். ஏண்டா இருந்த போதிலும் நான் வாரி வாரி கொடுக்கிறேன்னு நான் யாரு கொடுக்கிறேன்? ஏனென்றால் வாரி வாரி கொடுத்து கொடைவல் என்று பெயர் எடுக்கிற கண்ணமகாராஜா. ஆமா, அது யாருக்கு எந்த நேரம் அது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு?
கமலா ஐயா கர்ணன் தானம் வழங்கிய நேரம் முற்பகல் 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 தெரியுமா? காலை என்ன சொல்ற? காலை டு மதியம் 12 வரலாம். காலை டு மதியம் 12 வரலாம். ஆமா காலை 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை. ஆமா முற்பகல். அது முற்பகல் இல்லையே. நான் தானத்தை யாருக்கு கொடுத்து தெரியுமா? உனக்கு பஞ்சனை தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன பஞ்சு? என் மொண்டாட்டி கொடுத்தாங்க. என்னது? பெட்டு தலகாணிலாம் பஞ்சு. நான் கேட்பது பஞ்சை. பஞ்சனை தெரியுமா? அது தெரியாது. ஏண்டா நீங்களாம் பார்த்துக்கிறீங்க, நான் பார்க்கலப்பா. காவல் ஏனென்றால் எதுவுமே ஒரு நாளைக்கு காட்டினா தானே நானும் பார்க்குறேன். ஏழைக்கு பஞ்சை என்று ஒரு பட்டம் இருக்கிறதா? ஓ ஏழைக்கு அது யார் கொடுத்தா? வசதி படைத்தவர். நம்ம தெளிவில் அமர்ந்து கொண்டு இருப்பார். ஏழை வீதியில போனா அதோ போறா பாரு பஞ்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வசதி படைத்தாரா ஏழை கிடைத்ததுதான் பஞ்சை என்ற ஒரு பட்டம். அப்படி பஞ்சை என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்கள் என்னை வந்து யாசித்தார யானா, என்னை வந்து கேட்டார யானா, ஆயுள் வரிந்தோம் வேறு யாரும் சென்று கேட்கக்கூடாது. நானும் வாங்கிட்டு வேற எங்க போய் கேட்கக்கூடாது. ஓ அந்த அளவுக்கு வாரி 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 கொடுத்துருக்கோம். அவங்க ஆயுள் வரிந்தோம். ஆமா யாரிடம் போய் கேட்கக்கூடாது. சிறப்பா வேலை சந்தேகம். தந்தை சூரிய பகவான், நாடு எங்க தேசம், பெயர் கர்ணமகாராஜன், சதிகாரன் கண்ணன், சத்ராஜி அர்ஜுனன், குணமோ நல்ல குணம், தங்களிடத்தில் பொருள்வதை பற்றி பல பேர் நல்ல பலன் அடைந்தார்கள். மகாராஜா ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? ஒன்னே ஒன்று. ஏன்னா சந்தேகம்னு வரவே கூடாது. சந்தேகம் பெரிய நோயின்னு சொல்லுவாங்க. வியாதி மனசுல வச்சுன்னா பெரிய வியாதியா போடுவான். வாய் தந்து கேட்டுருப்பான். கேட்டுச்சுமா? உனக்கு ஏற்பட சந்தேகம் என்னவோ கேட்டுறேன். கேள் மகாராஜா, தங்களை பெற்றெடுத்த தாயார்